இன்றைக்கி டின்னருக்கு என் ஹஸ்பண்ட் செஞ்ச ஸ்பெஷல் டிஷ் சிக்கன் கிரேவி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மழை பெஞ்சுது, ஸோ கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல. சரி, ஓகே, நாங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு லாஸ்ட்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோடனே கரண்ட் வந்துடுச்சு. பட்டை, லோங்கு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் சமைச்சாவே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறாங்கன்ட்டு. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி, புதினா போட்டு மிக்ஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு பெப்பர் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க 1/2 ஹவருக்கு. 1/2 ஹவருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா பாருங்கள் எப்படி பபுள்ஸ் வருதுன்ட்டு. ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பபுள்ஸ் வருது. சிக்கன் கூட நல்லா வெந்துருச்சு. உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.